வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் நான் இன்னைக்கு வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா கிளீன் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா மோர் தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே லைட்டா வாழைப்பூ வதக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பூ இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நான் தோலோட உள்ள பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சேர்த்துட்டு தண்ணியோடையே சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சி உதிரியா வெந்து வந்ததும் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் தூவனோம்னா நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.